வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெண்பொங்கல் செய்கிறது தாங்க. வெண்பொங்கலுக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்தாச்சு, பச்சரிசி. அதுக்கப்புறம் 1/4 டம்ளர் கொஞ்சம் அதிகமாக வந்து நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பருப்பு அதிகமாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும், 1/2 டம்ளர் போட்டாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து ரெண்டுத்தையும் வந்து நல்லா புடச்சாச்சு, புடச்சிட்டு அதில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா 2 டைம் வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ண தண்ணி வந்து பார்த்திங்கனாக்கா, நான் யூஸ்வலாக வீட்டுக்கு முன்னாடியே வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ வந்து இருக்குது, அதுக்கு வந்து ஊற்றிடுவேன். இந்த கழுவுன தண்ணியெல்லாம் ஊற்றினா கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க மரங்களுக்கு. அதனால் இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீக்கு இல்லைனா மாதுளை செடிக்கெலாம் வந்து ஊற்றுவோம். இதுக்கப்புறமா வந்து கழுவி எடுத்ததை வந்து இப்போ நம்ம குக்கரில் போட்டாச்சு. குக்கரில் போட்டுட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி 1/4 டம்ளர் பருப்புக்கு நம்ம 3/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு தனியாக இது ரெண்டுத்தையும் நான் வந்து இப்போ மெஷர் பண்ணி நான் ஊற்றி வச்சேன். ஊற்றினதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது கூடயே நம்ம 1 ஸ்பூன் வந்து நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை ஆட் பண்ணி இது கூட கிண்டி விட்டுக்கலாம். இது வந்து வீட்டிலையே தயார் பண்ணதுனால டெய்லி பாலிலேருந்து ஆடை எடுத்து வைப்பேன். அதில் வந்து கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறமா வந்து நெய் வந்து நாங்கள் ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் இந்த மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சிடணும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அடுத்தது வந்து மிளகு, ஜீரகம் இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து விசில் வந்ததுக்கப்புறமா 3 விசில் விடணும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு கீ போட்டு சூடானதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம் மிளகு வந்து பார்த்திங்கனாக்கா நசுக்கிக்குவேன். ஏன்னா மிளகு அப்படியே வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் இப்படி நசுக்கி இது கூட சேர்த்தாச்சு. இப்போ பொங்கல் வந்து 3 விசிலுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கும். இது கூட வந்து நம்ம இப்போ தாளித்து வச்சுருக்கிறது எடுத்து மிக்ஸ் பண்ணலாம். அது கூட வந்து இப்போ மறுபடியும் கொஞ்சோண்டு சுடு தண்ணி போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தில் வந்து இப்போ வெள்ளை பொங்கலை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஏன் அப்படின்னாக்கா ஸ்வீட் பொங்கல் எல்லாேருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த டைம் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா கோல்டு எல்லாருக்கும்ன்றதுனால. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம தாளித்த மிளகு, ஜீரகத்தை வந்து இதை கூட ஆட் பண்ணி நல்லா கிண்ட போகிறோம். அவ்வளோதாங்க, சுவையான வெண்பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி ஸ்வீட் பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட் பொங்கல் கொஞ்சமாக வச்சுக்குவாங்க, சும்மா கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்குன்றதுனால. யூஸ்வலாக ஸ்வீட் பொங்கல் தான் அதிகமாக செய்வேன். இன்றைக்கி வந்து கோல்டு எல்லாேருக்கும் இருக்கிறதுனால இதை அதிகமாக செஞ்சுட்டு இதை ரொம்ப கம்மியாக செஞ்சாச்சு. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கல் நிறைய பேருக்கு பிடிக்காது, இருந்தாலும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில்